ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிரர் வச்சு டெசல்ஸ் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேட்ச் ஒர்க் செய்யறதுக்கு தேவையான கேன்வாஸ் பேப்பர் சின்ன சதுர பீஸாக நான் 2 துண்டாக எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் வெட்டி எடுத்துக்கிட்டு நான் அது மேலே நான் ஃபேப்ரிக் க்ளூ தடவுறேன். அது ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் வச்சு ஒட்டுறேன். மிரர் ஒட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே பால் செயின் இருக்குல்ல, சின்ன சைஸ் பால் செயின் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்து வெட்டி வச்சுட்டு நான் இப்போ அதை ஒட்டுறேன். இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் திருப்பியுமே இன்னொரு லைன் பால் செயின் எடுத்து அதுக்கு மேலே நான் ஒட்டுறேன். இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே இன்னொரு லைன் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, கோல்டு கலர் எடுத்து அதையும் ஒட்டிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2 லைன்ஸ் பால் செயின் ஒட்ட போகிறேன். அது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே தொங்குறது மாதிரி டெசல்ஸ் செஞ்சு நான் அதையும் இது கூடவே நான் ஒட்டி வைக்க போகிறேன். நான் அந்த பேட்ச் ஒர்க் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். டெசல்ஸ் செய்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலியான ஃபேப்ரிக் க்ளூ டியூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து அதுக்கு மேலே ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து ஒரு 50 எண்ணிக்கை அளவில் நான் சில்க் த்ரெட் எடுத்து சுற்ற போகிறேன். சுற்றிட்டு நான் இதில் டெசல் செய்ய போகிறேன். இந்த சுற்றி முடித்ததுக்கப்புறம் இதில் ஊசி நூலை வச்சு அதிலே முடிச்சு போட போகிறேன். இப்போ முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதிலே ஒரு 3 முடிச்சு போல் நான் அதில் போடுவேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் இதிலே இந்த இதை நூலை வெளியே எடுக்காமையே நான் அதிலே சிசரை வச்சு கட் பண்ண போகிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு இந்த பக்கம் இருக்குது. நான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கத்திரிக்கோலை வச்சு நூல் அவ்வளோத்தையும் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி முடித்ததும் பாருங்கள், அழகான ஒரு டெசல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கு மேலே பூ முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, பூ கட்டுறதுக்கு முடிச்சு போடுற மாதிரி நான் அதுக்கு மேலே 2-3 முடிச்சு போட போகிறேன். இது முடிச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊசி நூல் வச்சு 2-3 தையல் போட போகிறேன். டெசல் செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் க்ளூ தடவிக்கிட்டு அது மேலே உச்சியில் இருக்க ஊசி நூல் வழியாக நம்ம ஒரு கவர் போட போகிறோம். அந்த கம்மலுக்கெல்லாம் ஜிம்கிக்கு செய்கிறப்போ ஒரு கவர் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு கவர் போட்டுக்கிட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒயிட் கலர் பால் வச்சு அதுக்கும் 2 சைடுமே கவர் போட்டுக்கிட்டு மேலே ஒரு ரிங்கு வச்சு நம்ம ஊசி நூல் வச்சு கோக்க போகிறோம். கோத்துக்கிட்டு அதை நம்ம மிரர் கிட்ட வச்சு தைக்க போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள்.
மிரர் பக்கத்தில் ஊசி நூலையும் வச்சு தைச்சி விட்ருங்க. அப்போ தான் கலண்டு கீழே வராமல் அப்படியே இருக்கும். ஒரு 3 தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து பின்பக்கமாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ தடவி ஒட்டியும் வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து கீழே விழாது, அப்படியே இருக்கும். மிரரை சுற்றி இருக்கிற கேன்வாஸ் பேப்பர் அவ்வளோத்தையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான மிரரும் டெசல்ஸும் வச்ச ஒரு பேட்ச் ஒர்க் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.